வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு டிரான்சிஸ்டரை நாங்கள் எப்படி செக் பண்ணுறது, அந்த மல்டிமீட்டரை வச்சு கூட நாங்கள் டிரான்சிஸ்டரை செக் பண்ணி எப்படி அந்த பின் அவுட்ஸ் நாங்கள் கண்டுபிடிக்கிறது, நாங்கள் ஒரு சர்க்கியூட்டை மேக் பண்ணிக்க அந்த பின் அவுட்ஸ் எங்களுக்கு எப்படி உதவி செய்யுது அந்த விஷயத்தை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன் நாங்கள் முக்கியமாக அந்த டிரான்சிஸ்டரை செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால், இன்றைக்கு சில கம்பெனிஸ் வந்து அந்த டிரான்சிஸ்டரை பில் பண்ணினாலும் சில நேரங்களில் அதில் வர தரவுகளின் அடிப்படையில் அந்த பின் அவுட்ஸ் இருக்கிறது இல்லை. இப்போ கட்டாயம் எங்களுக்கு அந்த டிரான்சிஸ்டர் எங்களுக்கு செக் பண்ண தெரியும் என்று சொன்னால் நாங்கள் அந்த டேட்டா ஷீட்டை நம்பிக்கொண்டிருக்க தேவையில்லை. நாங்கள் உடனடியாக டிரான்சிஸ்டரை செக் பண்ணிக்கொண்டு இதுதான் பின் அவுட்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொண்டு எங்களோட வேலைகளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த நாலேஜ் எங்களுக்கு உதவி செய்யும். ஸோ இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்கு போவோம். இந்த டிரான்சிஸ்டர் எப்படி செக் பண்ணுறது, எப்படி சர்க்கியூட்டை மேக் பண்ணுறதுன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிசி 548, இந்த பிசி 548 டிரான்சிஸ்டர் தான் நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ഇതിൻ്റെ பின் அவுட்ஸாக இருக்கட்டும், ഇതിൻ്റെ வேல்யூஸாக இருக்கட்டும், அதோட ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், அதை வந்து நாங்கள் செக் பண்ணி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுதுன்னு சொன்னால், ஒரு பேசிக் டயோட் என்ற பேசிக்கின் அடிப்படையில் தான் வேலை செய்ய போகுது. அப்போ டயோட் என்ற ஃபங்க்ஷன் எங்களுக்கு தெரியும், ஒன் வே டிரெக்ஷன். இப்போ நான் போன வீடியோவில் அந்த டயோட்டை பற்றி நான் போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் முடியுமென்று சொன்னால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ டயோட் வேலை செய்யுது ஒன் வே டிரெக்ஷனில். அப்போ பாசிட்டிவ் சிக்னல் நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால், அதாவது பாசிட்டிவ் வோல்டேஜை ஆனோட்டுக்கு நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் அது அலோவ் பண்ணும், போக விடும். ஆனால் நெகட்டிவை நாங்கள் ஆனோட்டுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் அங்கால போகிறதுக்கு அதை அனுமதிக்காது. அப்போ அது கரண்டை வந்து ஒன் வே டிரெக்ஷனில் அனுப்புறதுக்கு டயோட் யூஸ் பண்ணுறது. அப்போ அதே ரூல்ஸஸ் தான், அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த டிரான்சிஸ்டர் பின் அவுட்ஸ்லேயும் எங்களுக்கு ரீடிங்காக தரப்போகுது. முதல்ல நாங்கள் இந்த டிரான்சிஸ்டர் பின் அவுட்ஸை நாங்கள் அடையாளம் காண வேணும். அப்போ நார்மலாக நாங்கள் நம்பர் சிஸ்டம் போடுவோம். முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது பின்னு சொல்லி நாங்கள் நம்பர் சிஸ்டத்தை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்வோம். பின் அவுட்ஸை நாங்கள் போடுவோம். ரைட், இப்போ நாங்கள் இந்த முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது இந்த பின் அவுட்ஸ் தான் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே டிரான்சிஸ்டர் 3 பின்ஸ், பேஸ், கலெக்டர், எமிட்டர், இதுதான் இந்த 3 டெர்மினல்ஸும் இருக்க போகுது. ஆனால் இப்போ இந்த பிசி 548 இந்த டிரான்சிஸ்டரில் எங்களுக்கு இப்போ தெரியாது இது எது பேஸ், எது கலெக்டர், எது எமிட்டர்ன்றது எங்களுக்கு தெரியாது. இப்போ இதைத்தான் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மீட்டரை நாங்கள் மல்டிமீட்டரை நாங்கள் டயோட் என்ற ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி விடுவோம். அது பார்த்திங்கன்னு சொன்னால் டயோட் சிம்பிள்ஸ் இதில் இருக்குது. அப்போ இதில் எங்களுக்கு டயோட்டுக்குரிய ரீடிங்கை தான் எங்களுக்கு தரப்போகுது. ரைட், இப்போ இதில் இந்த டெஸ்டிங்கில் நாங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த டிரான்சிஸ்டர் என்ன டிரான்சிஸ்டர், அதோட இந்த பின் அவுட்ஸ் என்ன என்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் இதில் கண்டுபிடிக்க முடியும். அதாவது பேஸுக்கு நாங்கள் கொடுக்குற வோல்டேஜின் அடிப்படையில், அதாவது பேஸுக்கு நாங்கள் என்ன வோல்டேஜ் கொடுக்குறோம்ன்றதை வச்சுக்கொண்டு அந்த டிரான்சிஸ்டர் என்ன டிரான்சிஸ்டர், அதாவது என்பிஎன்னா அல்லது பிஎன்பியா என்ற விஷயத்தை நாங்கள் இதில் கண்டுபிடிக்க முடியும். அப்போ முதலாவது நாங்கள் செக் பண்ணுவோம், இந்த ஏதாவது ஒரு கொமன் எடுக்க வேணும். அதாவது இந்த மூன்று பின்னிலையும், இந்த டிரான்சிஸ்டர் 3 பின் ஹவுஸ்லேயும் ஏதோ ஒரு பின் வந்து கொமனாக எங்களுக்கு இருக்க போகுது. கொமன் ரீடிங் எங்களுக்கு தரப்போகுது. அந்த கொமனில் இருந்து தான் மெட்ட ரீடிங் எங்களுக்கு காட்ட போகுது. ரைட், அப்போ அந்த கொமனை நாங்கள் முதல்ல கண்டுபிடிக்க வேணும். அப்போ முதல்ல நான் இந்த பின் அவுட்ஸை நான் எடுக்கிறேன். அதாவது முதலாவது பின்னுக்கு நான் பாசிட்டிவ் சிக்னலை நான் கொடுத்துக்கொண்டு, பாசிட்டிவ் வோல்டேஜை கொடுத்துக்கொண்டு மற்ற பின்னுகளில் நான் ரீடிங் எடுக்கிறேன். இப்போ எனக்கு இதில் வாசிப்பு இல்லை, இதில் நான் ரீடிங் பண்ணுறேன், எனக்கு இதில் ரீடிங் எந்த விதமான ரீடிங்கும் இல்லை. அப்போ அடுத்த டெஸ்டிங்குக்கு நான் போகிறேன். இதில் காமனாக நான் வச்சுக்கொண்டு இதில் இருக்கிற ரீடிங்கை நான் எடுக்கிறேன். ரைட், இப்போ இதில் எனக்கு ஒரு ரீடிங் காட்டுது. அப்போ நடு பின்னுக்கு நான் பாசிட்டிவ் கொடுத்துருக்கிறேன். அப்போ பாசிட்டிவை கொடுக்குற நேரம் முதலாவது பின்னுக்கு எங்களுக்கு ஒரு ரீடிங் காட்டுது 0.679. ரைட், இப்போ இந்த 0.679 என்ற ரீடிங்கை நாங்கள் அப்படியே வச்சுக்கொள்ளுவோம். ரைட், இப்போ இந்த நடு பின்னில் நான் கொமனில் வச்சு கொண்டிருக்கிறேன். இதை நான் எடுக்கையில் அப்படியே வச்சுக்கொள்கிறேன். இப்போ இதில் முதலாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் நான் அப்படியே வச்சுக்கொண்டு தான் இந்த ரீடிங்கை நான் எடுக்கிறேன். ரைட், இப்போ இந்த பின் நான் எடுக்கவே இல்லை, இதை கொமனில் வச்சுக்கொள்கிறேன். இதை நான் செக் பண்ணுறேன், ரீடிங் இல்லை. இங்கே நான் செக் பண்ணுறேன், ரீடிங் இல்லை. இப்போ அடுத்த டெஸ்டிங்குக்கு நான் போகிறேன்.
இங்கே நான் வச்சுக்கொண்டு பாசிட்டிவை நான் சென்ட்ரலில் வச்சுக்கொண்டு இங்கே நான் ரீடிங் எடுக்கிறேன். எங்களுக்கு 0.678 காட்டுது, 6799 காட்டுது. இந்த இடத்துலையும் நான் என்ன செய்கிறேன், செக் பண்ணுறேன், 0.682 காட்டுது. ரைட். இப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், கொமன் சென்டர் பின், அதாவது ரெண்டாவது பின் வந்து கொமன் என்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அப்போ கொமன் எதுன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு டிரான்சிஸ்டரை நாங்கள் செக் பண்ணினதில் இப்போ எங்களுக்கு இப்படித்தான் இருக்க போகுது டிரான்சிஸ்டர். அப்போ இதில் முதலாவது பின், ரெண்டாவது பின், மூன்றாவது பின், முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது. சரியா? அப்போ இதில் வந்து இந்த ரெண்டாவது பின் வந்து கொமன், இது வந்து கொமன் என்ற விஷயத்தை நாங்கள் எடுத்துட்டோம். அதாவது இப்போ கொமன் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துட்டோம். ரைட். இப்போ ரெண்டாவதுக்கு நாங்கள் கொமன் என்ற விஷயத்தை எடுத்திருந்தால் இந்த ரெண்டாவது பின்னுக்கு என்ன சப்ளை நாங்கள் கொடுத்துருந்தோம்? பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துருந்தோம். சரி. இப்போ இதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம், கிளியர் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் நாங்கள் டெஸ்டிங் செய்கிற நேரம் இதில் நாங்கள் கொமனை வச்சுக்கொண்டு இங்கே ஒரு ரீடிங் எங்களுக்கு காட்டியிருக்குது, இங்கே ஒரு ரீடிங் எங்களுக்கு காட்டியிருக்குது. அப்போ இதில் வச்சுக்கொண்டு நான் செக் பண்ணிக்க எனக்கு எந்த வித ரீடிங்கும் காட்டியில்லை. அது நேரம் மூன்றாவது பின்னிலையும் நான் ஒருக்கா வச்சு ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் எடுப்போம், அங்கேயும் எந்த ரீடிங்கும் இல்லை. அப்போ இந்த இடத்துல நாங்கள் வச்சுக்கொண்டு செக் பண்ணிக்க எங்களுக்கு ரெண்டு பக்கமும் ரீடிங் காட்டுது. அப்போ இதில் வந்து நான் கொமனுக்கு ஒரு சப்ளை நான் கொடுத்துருக்குறேன், அது பாசிட்டிவ். அப்போ எனக்கு கொமனாக நான் ஒரு பின் எடுக்க, நடுப்பின்னை நான் எடுக்க, அந்த கொமனுக்கு நான் பாசிட்டிவ் சப்ளை வந்து கொடுத்துருக்குறேன். பாசிட்டிவ், அதாவது மீட்டர்ன்ற பாசிட்டிவை நான் கொடுத்துருக்குறேன். ரைட். அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ்னு சொன்னால் இப்போ இது வந்து பேஸ், இந்த செகண்ட் பின் வந்து பேஸ். ரைட். அப்போ இது கொமனாக இருக்குது, இது பேஸ். அப்போ இது பேஸுக்கு நான் பாசிட்டிவ் சப்ளை நான் கொடுத்திருந்தால் இப்போ பாருங்கள் பாசிட்டிவ் பி. ரைட். அப்போ இது பாசிட்டிவ்னு சொன்னால் இங்காலையும் வரப்போகுது நெகட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ். அப்போ என்பிஎன். ரைட். அப்போ இந்த டெஸ்டிங்கில் நாங்கள் கொமன் எதுன்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது பேஸ் எதுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். அதோட இது என்ன வகையான டிரான்சிஸ்டர்ன்றதையும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ பிசி 548 என்ற நம்பர் உள்ள அந்த டிரான்சிஸ்டர் ரெண்டாவது பின், நடுப்பின் தான் எங்களுக்கு பேஸ் ஆகிருக்குது. அப்போ அந்த பேஸுக்கு நாங்கள் பாசிட்டிவ் சிக்னல், பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்து நாங்கள் செக் பண்ணின வழியாக எங்களுக்கு அது என்பிஎன் டிரான்சிஸ்டராக இருக்குது. அப்போ இந்த பிசி 548 என்ற டிரான்சிஸ்டர் ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர். அதே நேரம் செகண்ட் பின், நடுப்பின் எங்களுக்கு அது காமனாக இருக்குது. இப்போ அடுத்த கேள்வி, இப்போ எது பேஸ், கலெக்டர், எமிட்டர். பேஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது கலெக்டரையும் எமிட்டரையும் நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். உண்மையிலேயே சில நேரங்களில் இந்த பேஸ் சென்டரில் வந்தால் இந்த முதலாவது பின் தான் கலெக்டராக இருக்க போகுது, இந்த மூன்றாவது பின் தான் எமிட்டராக இருக்க போகுது. அப்படி தான் சில நேரங்களில் வார். அப்போ இதை நாங்கள் ஒரு கன்ஃபார்ம் பண்ணுவோம். இதை எப்படி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொன்னால் இந்த ரீடிங் வேல்யூஸை நாங்கள் ஒருக்கா பார்க்கணும் படிவோம். இதை கொமனில் வச்சுக்கொண்டு முதலாவதுக்கு நான் ஒரு ரீடிங் எடுக்கிறேன், அதாவது செகண்டுக்கும் அதாவது பேஸுக்கும் முதலாவது பின்னுக்கும். ரைட். முதலாவது பின்னுக்கும் பேஸுக்கும் இடையில் எவ்வளவு வேல்யூஸ் எங்களுக்கு வந்தது? முதலாவது பின்னுக்கும், அதாவது நடுப்பின்னுக்கும் முதலாவது பின்னுக்கும் எங்களுக்கு எவ்வளவு வேல்யூஸ் வந்தது? 0.678. இதுக்கு வந்த வேல்யூ 0.678. ரைட். அடுத்த வேல்யூஸை நாங்கள் எடுப்போம். சரி. இப்போ இதில் வந்த வேல்யூ சரி எங்களுக்கு. அப்போ இங்கே வந்த வேல்யூவும் நாங்கள் எடுப்போம். 0.681. 0.681. அப்போ மூன்றாவதுக்கும் பிக்கும் பேஸுக்கும் எங்களுக்கு காட்டின வேல்யூ 0.680. ரைட். மூன்றாவதுக்கும் எங்களுக்கு அப்போ மூன்றாவதுக்கும் பேஸுக்கும் எங்களுக்கு காட்டின வேல்யூ
681 எங்களுக்கு இதில் காட்டின வேல்யூ வந்து 681 ரைட். இப்போ இந்த வேல்யூஸை வச்சு கொண்டு தான் நாங்கள் ஃபைன் பண்ண போகிறோம் எது கலெக்டர் எது எமிட்டர்ன்றது ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வித்தியாசம் இருக்குது ரைட். இப்போ இந்த வேல்யூஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூட இருக்குது, இந்த வேல்யூஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ரைட். அப்போ இந்த வேல்யூஸ் அதாவது மூன்றாவது பின்னுக்கும் பிக்கும் நாங்கள் செக் பண்ணிக்க அதோட வேல்யூ கொஞ்சம் கூட இருக்குது, முதலாவது பின்னுக்கும் பேஸுக்கும் நாங்கள் செக் பண்ணிக்க அதோட வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் எடுக்கிற டிசிஷன் குறைஞ்ச வேல்யூ எங்கே இருக்குதோ, அதாவது குறைஞ்ச ரீடிங் எங்கே இருக்குதோ அது வந்து கலெக்டராக இருக்க போகுது. அப்போ எதுக்கு குறைஞ்ச ரீடிங் இருக்குது, பேஸுக்கும் முதலாவது பின்னுக்கும். அப்போ பேஸ், கலெக்டர், எமிட்டர் இதுதான். அதாவது பிசி 548 டிரான்சிஸ்டருண்ட பின் அவுட்ஸை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது பேஸ் என்ற கொமனை நாங்கள் கண்டுபிடிச்சு நாங்கள் ரைட். அதோட அது என்ன வகையான டிரான்சிஸ்டர்ன்றதை கண்டுபிடிச்சு நாங்கள். இப்போ கடைசியாக நாங்கள் அதில் பின் அவுட்ஸையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், எது பேஸ், கலெக்டர், எமிட்டர்ன்றதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஒரு டெஸ்டிங்கில் இந்த டிரான்சிஸ்டரை பற்றிய 3 விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஒன்று அதன் கேட்டகரியை கண்டுபிடிச்சோம், அது என்ன வகையான டிரான்சிஸ்டர்ன்றதை கண்டுபிடிச்சு நாங்கள், கொமன் என்றதை கண்டுபிடிச்சு நாங்கள், அதோட இந்த கலெக்டர் எமிட்டர் என்ற விஷயத்தையும் ஃபைனலாக நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்படித்தான் நாங்கள் இந்த டிரான்சிஸ்டர்ன்ற பேஸ், கலெக்டர், எமிட்டர் ஒரு டிரான்சிஸ்டர்ன்ற டெஸ்டிங்கை நாங்கள் செய்ய போகிறோம். இப்படித்தான் அந்த டிரான்சிஸ்டர்ன்ற பின் அவுட்ஸை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருப்போம். இப்போ இந்த டிரான்சிஸ்டரை நாங்கள் வச்சுக்கொண்டு இந்த ஃபைன் பண்ணின பின் அவுட்ஸை நாங்கள் வச்சுக்கொண்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்விட்சிங் டிரான்சிஸ்டரை நாங்கள் ஸ்பெஷலி யூஸ் பண்ணுறது ஸ்விட்சிங்குக்காகத்தான். எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் உபகரணத்திலையும் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறது ஸ்விட்சிங். அப்போ முக்கியமான ஒரு வேலையை செய்கிற ஆள் இந்த டிரான்சிஸ்டர் தான். இப்போ பேசிக் விஷயம் எங்களுக்கு தெரியுமென்று சொன்னால் இந்த டிரான்சிஸ்டரை வச்சுக்கொண்டு நிறைய சர்க்யூட்ஸ்கள் நாங்கள் மேக் பண்ண இயலும். இப்போ இந்த இடத்துல இந்த டிரான்சிஸ்டரை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம், இந்த டிரான்சிஸ்டர் சரியாக ஸ்விட்ச் ஆகுதா, இந்த பின் அவுட்ஸின் அடிப்படையில் நாங்கள் கண்டுபிடிச்ச இந்த பின் அவுட்ஸின் அடிப்படையில் இந்த டிரான்சிஸ்டர் எங்களுக்கு ஸ்விட்ச் ஆகுதான்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். உண்மையிலே அதுக்குரிய ஒரு சர்க்யூட் டயக்ரத்தை நாங்கள் செக் பண்ணோம்னு சொன்னால் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ ரைட். அப்போ எங்களுக்கு டிரான்சிஸ்டர் இருக்குது. இப்போ இதில் பின் அவுட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது. அப்போ முதலாவது எங்களுக்கு கலெக்டராக இருக்குது, ரெண்டாவது எங்களுக்கு பேஸாக இருக்குது, மூன்றாவது எங்களுக்கு எமிட்டராக இருக்குது. அப்போ இதில் கிளியராக இருக்குது, எங்களுக்கு எமிட்டர் நேரடியாக மைனஸுக்கு போகுது, பேஸ் எங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸோட சப்ளையை நோக்கி போகுது, கலெக்டர் எங்களுக்கு ஒரு லோட்ஸ் இருக்க போகுது. இப்போ லோட்ஸுக்கு நாங்கள் இந்த இடத்துல ஒரு எல்இடியை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸ்விட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த டிரான்சிஸ்டருக்கு நாங்கள் பேஸுக்கு சப்ளை கொடுக்குற நேரம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு, ஸ்விட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த எல்இடியை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ரைட். இப்போ நாங்கள் இந்த சர்க்யூட்டை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம், இந்த டிரான்சிஸ்டரோட ஃபங்க்ஷன் சரியாக இருக்கான்னு சொல்லி. இப்போ இதில் நாங்கள் முதலாவது பின், ரெண்டாவது, மூன்றாவதுன்னு சொல்லி இந்த பின்னை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நாங்கள் இதில் இருக்கிற டயக்ரத்தின் அடிப்படையில் நாங்கள் லோட்ஸுக்கு நாங்கள் ஒரு எல்இடியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இது 3 வோல்ட் எல்இடி, ஒயிட் எல்இடின்னு அது 3 வோல்ட்டில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம். அப்போ இந்த எல்இடி நாங்கள் கனெக்ட் பண்ணுற நேரம் உங்களுக்கு தெரியும், இந்த பின் அவுட்ஸ் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ அப்போ அதை நாங்கள் பாசிட்டிவை கொண்டே பாசிட்டிவோட லிங்க் பண்ணி கொண்டு இப்போ இந்த இடத்துல நாங்கள் இதை லிங்க் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த எல்இடி 3 வோல்ட்டில் வேலை செய்கிறபடியாக ப்ரொடெக்ஷனுக்காக நாங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றை யூஸ் பண்ணுவோம். இது 1K ரெசிஸ்டன்ஸ் ரைட். அப்புறம் 1 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து இதில் அதாவது எல்இடின்ற கேத்தோடில் லிங்க் பண்ணி அதுண்ட டிரான்சிஸ்டரோட கலெக்டரோட கனெக்ட் பண்ணுறேன். சரி. அப்போ டிரான்சிஸ்டரோட கலெக்டரோட அப்போ இந்த லோட்ஸ் வந்து எங்களுக்கு இதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதில் எல்இடி வருது ரைட், எல்இடி வருது, இது போய் இங்கே லிங்க் ஆக போகுது ரைட். அப்போ உங்களுக்கு இந்த லோட்ஸ் இல்லைன்னு சொன்னால் இந்த செட்டப் ரைட். இப்போ இது வந்து 1K எடுத்துருக்கிறேன், 1 கிலோ யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
ரைட். அப்போ இந்த சர்க்கியூட்ஸ் லோட் சர்க்கியூட்ஸ் வந்து கிளியர். இப்போ இது எங்களுக்கு எமிட்டர் எங்களுக்கு டிரெக்டாக அதை மைனஸை தான் தரப்போகுது. அப்போ நாங்கள் அதை மைனஸ் வயர்ஸை நாங்கள் லிங்க் பண்ணி வைப்போம். மைனஸ் வயர்ஸை நாங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கொள்வோம். அடுத்தது பாசிட்டிவ். இது வந்து எங்களுக்கு பாசிட்டிவ். ரைட். இப்போ இந்த இடத்துல நான் பேஸுக்கு இன்னும் சப்ளை நான் கொடுக்கல. ரைட். பேஸுக்கு எந்த சப்ளையும் நான் கொடுக்கல. இப்போ இதுக்கு ஒரு 5 வோல்ட் சப்ளையை நாங்கள் லிங்க் பண்ணுவோம். ரைட். இதுக்குரிய பாசிட்டிவ் சப்ளை நாங்கள் இப்போ கொடுப்போம். ரைட். இப்போ இதை கொடுத்துக்கொண்டு இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸை நாங்கள் எடுத்து என்ன செய்வோம், இந்த ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி சுவிட்ச் பண்ணி பார்ப்போம். ரைட். இப்போ இந்த பேஸுக்குரிய சப்ளையை நாங்கள் இப்போ கொடுப்போம். இப்போ பேஸுக்கு பாசிட்டிவ் தான் எங்களுக்கு பெறப்போகுது. இந்த சப்ளையிலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அடிச்சு பேஸுக்கு ஒரு சப்ளை நாங்கள் கொடுக்க போகிறோம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். 1K ரெசிஸ்டன்ஸை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ரைட். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுற நேரம் எங்களுக்கு இதுக்குரிய சப்ளை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஊடாக இந்த டிரான்சிஸ்டருக்கு எனக்கு போய் சேரப்போ. ரைட். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இப்போ பாசிட்டிவ் இந்த பேஸிலேருந்து லிங்க் பண்ணி கொண்டு போய் பேஸிலேருந்து லிங்க் பண்ணி இந்த பாசிட்டிவுக்குள்ளே நான் சப்ளை கொடுக்குறேன். டன். இப்போ இந்த பேஸுக்கு சப்ளை கிடைச்ச உடனே இந்த எல்இடி ஒர்க் ஆகுது. இப்போ இதன் அர்த்தம் இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்ச் ஆகிடுது. ரைட். அப்போ இதுதான் இந்த மெத்தட். இந்த டிரான்சிஸ்டரை நாங்கள் ஸ்விட்ச் பண்ணி பார்க்குறதுக்குரிய மெத்தட். ரைட். இப்போ எங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணுது. நாங்கள் இந்த டிரான்சிஸ்டர் ரூல்ஸின் அடிப்படையில் செக் பண்ணி கண்டுபிடிச்ச ரூல்ஸின் அடிப்படையில் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணுது. ஒரு NPN டிரான்சிஸ்டர். இந்த NPN டிரான்சிஸ்டரை நாங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு பேஸுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துருக்குறோம். ரைட். இப்போ அந்த எமிட்டரை கொண்ட மைனஸில் லிங்க் பண்ணியிருக்கிறோம். அதில் கலெக்டரை வந்து லோட்டோட எங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த மெத்தடில் தான் நாங்கள் இந்த டிரான்சிஸ்டரை கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, அதோட பின் அவுட்ஸை கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்விட்ச் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயமும் எப்படி தான் இருக்க போகுது. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த டிரான்சிஸ்டர் ஸ்விட்சிங்கை வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் ஒரு மல்டி வைப்ரேட்டர் சர்க்கியூட் செய்யலாம்ன்றதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஸோ ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற நேரம் இந்த வீடியோக்களை, இந்த டெக்னிக்கல் வீடியோக்களை போடுறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஸோ நன்றி உங்களோட நேரத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச்.